ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய். ஆம் தங்கமே, நாளை காலை புத்தம்புது வருடத்தில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. 2025 உன் வாழ்வை மகிழ்விக்கச் செய்யப் போகிறது. உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி முதலில் வந்து சேரப்போகிறது. பொறுத்திருந்து பார். அதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக மட்டும் இரு. ஆம் தங்கமே, நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றி தரப்போகிறேன். நீயோ நாளை என்ன நடக்கப் போகிறது என்று நினைத்து நினைத்து பயப்பட்டு கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக நாளை புத்தம்புது வருடத்தில் உன் வாழ்வு மிக்க மாற்றத்துடன் நிறைந்த வாழ்க்கையை பெறுவதற்கான வசதிகள் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நம்பிக்கையாக இரு. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கையோடு செய். இது உனக்கான பழிக்கப் போகும் வார்த்தைகள் தங்கமே. நல்லதை நினைத்து நல்லதை செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் அவர்களை நெருங்க விட மாட்டேன். நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கிறாய். அப்படி இருக்கும்போது உனக்கு எந்த துன்பமாக நேர்ந்து விட்டு விடுவேனா? நிச்சயமாக முழுக்க முழுக்க மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். அடுத்தவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீயும் சந்தோஷப்படுகிறாய். உன் நல்ல மனம் உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் தரும். மகிழ்ச்சியாக இருந்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழப்போகிறாய். உன் கவலைகளை எல்லாம் மறந்துவிடு. யாரை பற்றியும் நினைத்து கவலைப்படாதே. உன்னை மட்டும் யோசி. உன் குடும்பத்தை பற்றி மட்டும் யோசி. உன் எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. யாருக்காகவும் பயப்பட்டு வாழ்க்கையை வாழக்கூடாது. அது நரகத்தில் கொண்டு போய்விடும். எதற்காகவும் பயப்படக்கூடாது. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து விட்டு ஏமாளியாக நீ வாழ வேண்டும் என்று நினைத்து விடாதே. எப்போதும் உனக்கான தேவைகளை நீ சமாளித்துக்கொள். உன் மனதில் உள்ள வேதனைகள் அனைத்தையும் படிப்படியாக தீர்த்து நிம்மதி கிடைக்கப் போகிறது. உன் நிம்மதி பார், சந்தோஷம் பார், இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய், சந்தோஷமாக வாழப்போகிறாய். நாளைய புத்தம்புது வருடத்தில் புத்தம்புது வாழ்க்கையை புனிதமாக வாழப்போகிறாய். நீ நினைத்த அத்தனை நல்ல செயல்களும் அத்தனை விஷயங்களும் தானாகவே தேடி வரப்போகிறது. எதற்காகவும் இனி கலக்கமடைய தேவையில்லை. தைரியமாக இரு, பொறுமையாக இரு, அதே நேரத்தில் நிம்மதியாக இரு. எல்லாவற்றையும் உன் சாயி நான் பார்த்து கொள்கிறேன். எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதே இந்த சாயின் வேலை. எதற்காகவும் பயப்படாதே. யாரை பார்த்தும் பயந்து நடுங்காதே. யாரை பார்த்தும் பயந்து நடுங்காதே. ஓடி ஒளியாதே. எவற்றையும் தைரியத்தோடு எதற்குள் எல்லாம் உனக்கு சாதகமாக அமையும். எந்த பிரச்சனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. நீ எதிர்பார்த்தவை நிச்சயம் உன் கைக்கு வந்து சேரும். உன் தேவைகள் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும். உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. உன் கனவுகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. தடைகளை அகற்றிடு. தைரியமாக முன்னேறு. துணிந்து எதையும் செய். உன்னுடைய கஷ்ட காலம் கடந்து போகப் போகிறது. உன் வாழ்க்கையில் புத்தம்புது அத்தியாயம் ஆரம்பித்து விட்டது. நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாய் என்று எனக்கு தெரியும். காலங்கள் கடந்து கொண்டே இருக்கிறது சாயி, இன்னும் எனக்கான நேரம் வரவில்லையே என்று கவலையோடு இருந்தாய். இதோ இந்த புத்தம்புது வருடத்தில் நீ தொடங்கப் போகும் வாழ்க்கையே அற்புதமான வாழ்க்கை. இப்போது இருக்கும் சூழ்நிலை உன்னை குழப்பிக் கொண்டிருந்தது. அதனால் தான் குழம்பி விட்டாய். நாளைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை ஒளிமயமாகும். மனமெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். நீ மனதில் வலிகள் நிரம்பி இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் மன வலி, உன் உடம்பில் ஏற்படும் வலி என அனைத்து வலியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும். முடியாது, எனக்கும் முடியாது என்று மட்டும் சொல்லிவிடாதே. எனக்கு அதற்கான பலத்தை தாருங்கள் சாயி என்று சொல்லு. வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் உனக்கு வலியை ஏற்படுத்துகிறது. வலி தாங்காமல் நீ கதறும்போது என்மேல் கோபம் கண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல. நீ விதியால் படும் அவஸ்தைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்படிப்பட்ட கஷ்டம் உனக்கு நிரந்தரம் அல்ல தங்கமே.
நீ வானம் போல் பறந்து வாழத்தான் போகிறாய். வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கிறாய். இப்போது செய்வதறியாமல் முழிக்கிறாய். ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் நீ இருக்கிறாய், எனக்கு தெரியும். அதைத்தான் நான் நாளை புத்தம்புது விடியலாக புத்தம்புது வருடத்தில் மாற்றி காண்பிக்கப் போகிறேனே. அதை அனுபவித்த பின்தான், அதை அறிந்த பின்தான் இந்த சாயிக்கு நீ நன்றி சொல்ல வருவாய். உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. உன்னிடம் செல்வம் குவியப் போகிறது. அதே சமயம் உன் நல்ல எண்ணங்களும் செயல்களும் ஒருபோதும் உன்னை எதுவும் செய்ய விடாது, கைவிடாது, கெட்டதை செய்ய விடாது. நிச்சயம் உன் எதிர்காலம் வளமானதாக இருக்கும். உன் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் தீர்ந்துவிடும். வளமான வாழ்க்கையை வெகு சீக்கிரத்தில் வாழப்போகிறாய் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன் அல்லவா? நாளைய நாள் தான் தங்கமே, அருமையான நாள், அருமையான வருடம், என் பிள்ளைக்கான வருடம். என்னால் மட்டுமே எக்காலத்திலும் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று நம்பு. என்னிடம் வைத்திருக்கும் உன் உண்மையான பக்தி உனக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரப்போகிறது. நாளை காலையே திடீர் திருப்பம் கிடைக்கப் போகிறது. இது உன் சாயின் சத்திய வாக்கு தங்கமே. நல்லதொரு விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு இனி உன்னை அழைத்து செல்லப் போகிறேன். என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கும் மனதில் இருந்த வலியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்கப் போகிறது. மன நிறைவாக இருக்கும்போது தான் ஆனந்தம் கிடைக்கும். மனநிறைவு உனக்கு எப்போ வருது? உன் கோரிக்கை அனைத்தும் நிறைவேறிய பின் தானே. அதனால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக்கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்க்கையில் சிரித்தாலும் அழுதாலும் அது உனக்காக நிர்ணயிக்கப்பட்ட கர்மாதான். உனக்கு அதற்கான தைரியத்தை நான் தருவேன் தங்கமே. கோழையாக மட்டும் நீ இருந்து விடக்கூடாது. சாயின் பிள்ளைகள் கோழைகளாக இருக்கக்கூடாது. அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ கர்மாவை தாண்டித்தானே வர முடியும். இது தெரியாமல் ஒரு தேவையில்லாத முடிவை, எனக்கு பிடிக்காத முடிவை எடுக்கிறாய். இது தெரியாமல் இவ்வுலகை விட்டு செல்லப் போகிறேன் என்று கோழையாக பேசுகிறாய். மனதளவில் கூட உனக்கு கோழைத்தனம் இருக்கக்கூடாது. என்றைக்கும் துன்பத்திலிருந்து தப்பிக்க தவறான வழியை தேடக்கூடாது. நியாயத்தின் வழியில்தான் துன்பத்தை கடக்கணும் என்பதை முதலில் நீ புரிஞ்சுக்கோ. நீ வாழும் நாட்களை ஒருபோதும் நரகமாக்கக்கூடாது. வாழ்க்கையில் நடக்கும் கஷ்டங்களை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு அதை கடந்து செல்ல மனதை தைரியமாக்கி செல். அது உன் தடைகளையே தகர்த்திவிடும். கஷ்டங்களும் இன்பங்களும் நிரந்தரமல்ல என்று நினைச்சுக்கோ. உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், உன்னை சூழ்ந்துள்ள துரோகம், உன்னை சுற்றியுள்ள வஞ்சகம், உன்னோடு ஒட்டியுள்ள ஏழ்மை, இன்னும் பல துயரங்கள் நீங்க என்னிடம் வேண்டுகிறாய். உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் தங்கமே. துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி, விடுபடுவது எப்படி என்று தூக்கம் இல்லாமல் யோசிக்கிறாய். இதற்கெல்லாம் நல்ல முடிவு நாளை காலையில் மாற்றம் ஏற்பட்டு நல்ல வழி பிறந்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. என்னுடைய அருள் முழுவதுமாக கிடைக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.